கோடி பிரம்மாண்டநாயகர் பச்சை வண்ணன் கார்பண்ணன் பண்ணன் ஜனார்த்தனன் காளிங்கனத்தனன் சேஜாஜயனன் வாமனன் ரூபன் என்று சொல்லும்படியான 108 நாமதேயத்துக்குரிய கோவிந்தா நாராயணா இந்த உலகத்தின் கண்ணிலே புகழ்பெற்றில்ல குலங்கை மகிமை புகழ்பெற்றி ஆமா புகழ்பெற்றில்ல குலங்கை மகிமை தூளங்கு சிங்க புனிதம் தன்னை படைத்தார் தானே இசைந்த பரி பூரணன சொல்ல வேண்டுமையானால் காலம் இருக்கும்படியான காலங்கள் எல்லாம் ஒரு காலம் ஆகாது மாமா. ஒரு கரடி பாக்தி ஞாபகம் வந்துதா இல்ல மாமா. ஓ பட்டுடராய் இருக்கக்கூடிய அற்புத பெருமாள் உன் பாதத்துல வணங்கி நிற்கிறேன். எல்லாரும் எழுந்துரு எழுந்துரு. என் மாதத்திலே வடிந்தபடியால் என்ன விட்டு நபரியாக இருக்க முடியாது கோவிந்தா கொடுத்ததால் ஆனந்த சந்தோஷம் கண்டேன். காரணம் இருக்கிறது. யாரை வெல்வது, யாரோடு அமரை தொடங்குவது ஒன்னையும் சொல்லாத இருக்கிறேன்.
மாமா. ஓ யாரு இன்னைக்கு வெல்வது? நான் சோறு அள்ளி வாயில வச்சாதான் நீங்க முழுங்கி உங்களுக்குல. நீ சொல்லாத நாங்க ஒரு காரியத்தை செய்திருக்கிறோம் மாமா. ஏண்டா உனக்கு தெரியாது? எனக்கு தெரிஞ்சாலாயா உங்ககிட்ட யாரோட சண்டை போடுறது? யார வெட்டி அடிக்கிறது? இதெல்லாம் எந்த புள்ளனை கொண்டு ஆட பார்க்குற வேலை என்ன மூஞ்ச குழம்பிடுவாங்களோ. ஓட்டை பார்த்தோமா மாட்டை பார்த்தோமா அண்ணி அங்கே சேனா மாடு சேனா கெடா குட்டி பொண்ணு ஆடு ஒன்று அன்னைக்கு கொடுத்தாங்களே சேதனமா லட்சுமின்ற மாடு ஒன்று. அந்த மாடு சேனா கெடா குட்டி போட்டு பாலில் நம்ம அன்னைக்கு பொட்டாடு கொடுத்தாங்களா பொட்டை குட்டி 4 குட்டியுமே கெடா குட்டியா பொட்டை குட்டியா பொட்டாடு கெடா குட்டி போடுனா அப்படியே கெடா குட்டி போட்டுன்னு தம்பி நீ போய் ஊடு வேற இல்ல நீ பாரு. கோடி பிரம்மாண்ட அம்மா யாரோட போர்சிக்கிறது? யார வெட்டி அடிக்கிறது? தெரியாது. சபதம் பண்ணி அவருக்கு யாரும் என்னையோ சபதம் பண்ணு. அதெல்லாம் உனக்கு எதிராளியாக இருக்கக்கூடிய கர்ணனை கொல்வதாக நீ சபதம் செய்தாயே. அந்த கர்ணனோடு இன்னைக்கு சண்டைக்கு போகணும்டா. அது மட்டும் இல்ல, ஆனால் கர்ணன் இன்னைக்கு அமரபாகிய குருட்சேத்திரம் 17. ஆமா ஆமா இப்ப ஞாபகம் வந்தது மாமா. கர்ணன் வரானல்ல அவன் தான் நீங்க சண்டைக்கு வரான்னு தெரியும். சண்டைக்கு வரானே அவன் என்ன ஆயுதம் எடுத்து வரான் தெரியுமா? ஆனா உலகத்துல என்ன ஆயுதம்? ஒண்ணு இரும்பால இருக்கும், இல்ல எகுவால இருக்கும், இல்ல தங்கத்தால இருக்கும். இதுதானே அது இல்லடா. இதுவரைக்கும் உங்களுக்கு ஒரு முறை இல்லாத உன் கூடவே இருந்து ஒண்ணு நான் பாதுகாப்பு பண்ணி வந்தேன். என்ன மாமா இன்னைக்கு கை விட்டுருவோம் போல இருக்குடா. ஐயோ அவன் என்ன ஆயுதம் எடுத்து வரான் தெரியுமா? ஐயோ ஒரு மேந்தா ஒரு கையில வரைய மாட்டேங்க பகமணி கை விட்டுருவோம் அவன் என்ன ஆயுதம் எடுத்து வரும் தெரியுமா? ஆயுதம் இருக்கிறது. பாம்பு எடுத்து வரான். உயிர் பெற்று ஓடி வந்த நாகமானது அடே அட்டுடா எப்போது உன்னை அடிக்காத நான் உயிர் விட மாட்டேன், உன்னை கொல்லுவேன் என்று விருதுபாட்டு சொல்லி எனக்கு எதிரியான கண்ணனிடத்தில் அடைக்க புகழ்ந்து என்னை கொல்வதற்காக இன்று வருவதாக சொல்கிறாயே கண்ணா. கொண்டு விடுவையாரா என்னுடைய தமையன் தம்பிமார்கள் வாட்டு போவார்கள் கண்ணா. என்னை அழிப்பதாக அந்த விருதுபாடு கூறி வருகிறது ஐயா. அதை மனதினை நினைத்ததுமே என் உடலமெல்லாம் நடுங்குகிறது கண்ணா. பின் வைக்காதவன், எதிர்த்த சத்திராதிகளை வெல்ல திறம முடியவன், உண்மைதான் கண்ணா, வாக்கு தவறாதவன், எதிர்க்கு அஞ்சாரஞ்ச முடியவன், பாம்புக்காக நீ போய் பயப்படுங்க.
உடலெல்லாம் விஷத்தை கொண்டதாயிற்று. மாமா. சொல்லு. ஐயோ, இல்ல மாமா, இல்ல மாமா. மாமா, நான் உன் காலை பிடிக்கிறேன் மாமா, காலை பிடிக்கிறேன் மாமா. ஆனா காலிலே விடுறான். காலில் விடுறான். ஆமா. எப்படியாவது அந்த பாம்பு கிட்ட இருந்து என் உயிரை காவந்து பண்ணிட்டு வச்சுக்க. பாம்பு சொல்லாத மாமா, அந்த மாதிரி சொல்லாத ஐயா. எங்களை காத்தவர் நீங்களே, என் துன்பங்களை எல்லாம் தீர்த்தவர் நீதானே. அப்போ உன் எதிராளியாகிய கர்ணனுக்காக நீ பயப்படல. அவனை ஊதுவ மாமா. என்னத்த ஊதுவ? ஆடி மாசத்துல இலவம் பஞ்சம் ஊதுற மாதிரி அவனை ஊதுவ நானு. அவன் வாங்கி அனுப்பிட்டான். அதுக்குள்ள என்ன பேசலாம்? இப்போதான் எங்க ஊருக்கு தலைவர் பழகிறான். ஆமா, பாம்புக்கு தான் பயப்படுறேன். கர்ணனுக்கு பயப்பட. அந்த பயலுக்கு நீ வேற. அவன் ஆடி மாசத்துல இலவம் பஞ்சம் ஊதுற மாதிரி ஊதுவ நானு. மாமா, அவன் கொண்டு வரக்கூடிய பாம்புக்கு தான் பயம். பாம்புக்கு தான் பயம், கர்ணனுக்கு பயப்படல. இல்ல இல்ல. அர்ஜுனா, அந்த பாம்புக்காக நீ பயப்படாத. பாம்பை நான் பாத்துக்கிறேன். அவன் கொண்டு வர்றது ஒரு தலை பாம்பு. நான் நினைத்திருக்கக்கூடிய பாம்பு இருக்கு. 1000 படா முடிப்படுத்த. மாமா, நீ தண்ணி பாம்பு, கடல்ல கிடக்குற தண்ணி பாம்பு மேல படுத்திருக்கிற. அப்படியே கொஞ்ச நாள் சுண்ணாம்பு வச்சு ஆயிடும். ஆனா அவன் கொண்டு வர்றது வெறும் விஷம் உள்ள பாம்பியா? அவன் உண்மைதாங்க. அவர் சொல்றதுல 5 விதமான பாம்பு, கொடிய விஷமான பாம்பு இருக்கு. ஒத்துற பாம்பு, கடிக்கிற பாம்பு, புடுங்குற பாம்பு, நக்கிற பாம்பு, சப்பர பாம்பு. ஒத்தர பாம்புனா கொங்கேற முகம். நீ வச்சு பட்டு கிடக்குது அது மாதிரி பாம்பு. அந்த பாம்பு ஒத்தர பாம்பு கொங்கேற முகம். கடிக்கிற பாம்பு தண்ணி பாம்பு, புடுங்குற பாம்பு வெறிய பாம்பு, நக்கிற பாம்பு மண்வெளி பாம்பு, சப்பர பாம்பு மரப்பாம்பு. அப்படியே உருவம் பெருசா இருக்கும். வாய போலக்கும். ஓ குழிக்கிடும். மாமா, பாம்பா பண்ணி பாத்துக்கிறேன். பாம்பை நான் பாத்துக்கிறேன்.
முதல் வெற்றியே வெல்லுவாய் ஒரு சபதமோ வெல்லுவாய் ஒரு சபதமோ அவனுக்கு ரதச்சாரதியா அவனுக்கு ரதச்சாரதி செய்கிறான் யாரு சல்லியன் எங்க தாய் மாமா அதார கேட்ட புத்தி உள்ள பயிரா இருந்தா இருப்பாராயா அந்த மாதிரி அவனுக்கு விதி முடிஞ்சு போச்சு வந்திருக்கிறான் பாரத போடுறான் சந்தோஷம் இதக்க கண்ணா கோவிந்தா உனக்கு ஆற்றோ எந்த கால திருவுளை தயாரோ நாங்கள் முன் செய்த பாவம் தானோ தொடுக்க சொன்ன என் கரவதி தோறுதையா என் கத்தரை என்ன விதமாயம்மோ உலக ஜீவராசிகளை எல்லாம் இந்த சுத்தியிலே வைத்து யுகபரணி காலத்திலே காக்கும்படியான இறைவரால் நீங்கள் தோன்றியது என்ன மாயம்மோ ஆனால் என் தந்தையார பாட்டு வைக்கிறார்கள் பிள்ளையாக பிறந்தது என்ன விதமாயம்மோ இந்த பாவியல் காட்டிலே காலம் கடித்தாது நாட்டிலே உயிர் வாழ வேண்டுமே என்று எங்கள் நாட்டை நாங்கள் ஆள வேண்டுமே என்று எங்கள் நாட்டை தேடி வந்தவை என்னம்மா மீறி நாங்கள் என்னையா இந்த வாழ்நாளிலே நடந்திருக்கிறோம். ஆனால் இவ்வளவு காலம் எங்களை நீங்கள் உள்ளக்கை நெய்லை கனியை போல எங்களை காவல் செய்து வந்து கடைமுடிவான காலத்திலே காற்றை கலக்கும் வேளையில் எதிராளி அழிக்க ஒன்று அழைத்து வந்தேரடா என்று என்னோடு பிறந்த என் சபையில் எங்களுக்கெல்லாம் இறைவனான தருமனை முன்னாக நிறுத்தி அவனை கொண்டு வாடா என்று சொல்கிறாயே பாவி. ஐயா உப்பாழி
உலக ஜீவராசிகளை எல்லாம் அழித்து கையிலே கட்டி இருக்கக்கூடிய கங்கணத்திற்காக பறிந்த தங்கைக்கு உதிர்ந்து அடிப்பதாக நீ வந்ததாக எல்லோரும் சொல்வார்கள் ஐயா. அந்த பழியிலே எங்களையும் அழித்து எங்கள் உதிரங்களை அந்த காளியா தேவிக்கு பரிசளிக்க வேண்டும் என்பதனாலே அந்த முதல் காலத்திலே உள்ள பழி கொண்ட பழியினாலே எங்களை அழிக்க நினைக்கிறாயா கண்ணா? நாங்கள் எல்லாம் உன்னை யாராக நினைக்கின்றோம்? உன்னை யாராக நாங்கள் உயிராக எண்ணுகின்றோம். ஐயா எந்த நாளும் என் தாய்ச்சிடத்தையே கொடுத்த வாக்கின் பிரகாரம் எத்தனையோ துன்பங்களை எல்லாம் எங்களுக்கு வந்தது ஐயா. அந்த காலத்தில் எல்லாம் நீங்கள் தெய்வமாக நின்று எங்கள் உயிர் போகும் தருவாயில் எல்லாம் உயிர் கொடுத்து இறைவன் நீதானே. ஆனா இந்த கடைமுடிவான காலத்தில் நாங்கள் சுபிட்சம் பெற போகிறோம். இந்த அத்தி நகரிலே எங்கள் பாகத்தை நாங்கள் பெற்று வாழப் போகிறோம் என்று உள்ளம் சந்தோஷப்படும் காலத்திலே உன்னோடு எங்கள் அழிக்க நினைக்கிறாயே கண்டா. இது என்ன கொடுமை? என்ன இது? என்னடா சொல்றது? எங்க அண்ணனை கொல்ல சொல்றியா ஐயா? அங்க என் உடன் பிறந்தவரை கொல்ல என்னால முடியுமா? எதிராளியா இருக்காங்க அண்ணனை கொள்றானா மட்டும் ஒப்பாரி வச்சாடுறான், நீ உட்காந்து அழுவான். அவன் தான் அழுகுறான்னா நான் ஏன்டா உட்காந்து காலைல எதிராளியா இருக்கான் என்னன்னு கேள்வேன். என்னத்த பார்த்தாலும் என்னத்த முடிச்சானு என்ன கை மண்ணை அப்ப வாரி மண்ணை கொட்டி போட்டிட்டு போனோம். அது தெரியல. எதுல இருக்கக்கூடிய கண்ணன் இல்ல, என் உடன் பிறந்தவன் எங்க அண்ணன் தரும இருக்கிறான். இதெல்லாம் இவனு கூட இருக்குமா? நம்ம தலைவிதி இதெல்லாம் நம்ம செருப்பை அவனே தூக்கி போடான். எங்க அண்ணன் தரும அண்ணா மாமா சரியா தெரியுது எனக்கு. ஒண்ணு ரெண்டு தெரியுதுங்கிறா. ஆனா எதிராளி கர்ணனை பார்த்து என்ன அவன் அண்ணன் தான். அதுதான் நானும் சொல்றேன். அதே உன் அண்ணன் கர்ணன் சொல்றேன். நான் என்ன இருக்கேன்? எங்க அண்ணன் தரும மாமா. எழுந்து சண்டைக்கு வாடான்னு கூப்பிட்டு நிற்கிறான். அவன் குரல் குடும்பாடா புரியல. அவனை பார்த்து என் அண்ணன் தருமங்கிறிய ஏண்டா அச்சுடா நான் சொல்றது கேடு. அப்படியே உனக்கு குணமாக இருந்தாலும் நான் சொல்றது கேட்டு உன் சபதம் நிற்க முடியும். ஆனா மந்திரமாக ஆமா விதில வலிச்சு இருக்கிறவன் கர்ணனா? கர்ணன் தான். பொருளே ஜோதியே கரை கூத்தும் எல்லாம் கட்டே கட்டரே உனக்கு பகையெல்லாம்
என்னமெல்லாம் கண்டேன் நரபத்தில் வந்து வழி வந்தவர்கள் ஐயா பாண்டவர்கள் நரபம் தவழாது வாழ்நாளை கடத்தியவர்கள் கோடார கோடி துன்பம் வந்த போதிலும் அறம் பலராது வாழ்ந்தவர்கள் எல்லோரும் எங்களுக்கு புகழ் மாலை சாட்டுகிறார்கள் ஐயா. அந்த புகழ் மாலையை கடைபிடிவார காலத்திலே என் சமையலை முன்பாக நிறுத்தி அவரை அழைத்து வா என்று சொல்கிறாயே. நாங்கள் செய்த தவம் எல்லாம் அழித்து இந்த பாமரவாதிகள் அல்லாது ஐயா எந்திரத்தே வானிலை எப்படியால சதகோடி ஜபல் அல்ல எங்களுடைய வாழ்நாளிலே நாங்கள் அடைந்த துன்பங்களையும் இன்பங்களையும் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கின்றார்கள் கண்ணா. அவர்களெல்லாம் எண்ணி நகையாடும்படியாக எங்களை நீ அழித்து விடாதே ஐயா. நீ எல்லோரும் சொந்த தாய் மாமனையே அழித்தவன். உனக்கு நண்பன் உறவு எல்லாம் உனக்கு காரணம் இல்லை. மூளைய குழப்படியாடா சொல்றதை கேளுடா. இல்ல மாமா இதுவரைக்கும் உங்களுக்கு தவறு நினைச்சிருக்கிறேன். எங்க அண்ணனை நான் கொல்ல மாட்டேன் மாமா. எங்க அண்ணனை கொல்ல மாட்டேன். கர்ணன்டா எதிரில் இருக்கிறவன். இல்ல மாமா எங்க அண்ணன் தருமன் தான் உட்கார்ந்து இருக்காரு மாமா. நல்ல குணத்தோடு தான் வந்தான். கண்ணு தெரிஞ்சுதான் வந்தான். மாமா அச்சுடா சொல்லு. அவன் தருமன் இல்லடா, உன் அண்ணன் தான் அங்க வந்து நான் அதான் சொல்றேன். தருமன் தான் சொல்றேன். உன் அண்ணன் தருமன் இல்லடா, கர்ணன் எதிராளிக கர்ணன் அங்க இருக்கிறான். எங்க அண்ணன் தானே? ஆமா தருமன் தானே. அதனால உன் எதிராளிய கர்ணனை கொள்வத வேண்டுமே. ஆனா கைசிலமா அளவு சந்தேகமே போட்டு போட்டு போறீங்க. நான் எம்மா நாளைக்கு தான் 8 அதான் இருக்குமா இதா இருக்குமா நம்ம தண்ணியில மாட்ட போட்டு தண்ணியில மாட்ட போட்டு. ஆமா அப்படியே நான் தண்ணியில மாட்ட போட்டு பேச முடியுமா? போய் கிட்ட பார்த்து என்னன்னு கேளுங்க. மாமா உன் அண்ணங்கிற. ஆமா நான் சொல்றேன் என் பேச்சு நீ மறுக்கிற. உண்மைதான். இல்லை வேலை இல்லை எடுத்து வளைப்பாயாரால் கொடுப்பாயாரா எத்திர வந்தா வளையும். ஆமா உன் கூட பிறந்த அண்ணனா இருந்தா கண்டிப்பா அது வளையாது. அக்னிதேவனின் இடத்திலே உரைத்த காலத்திலே அத்துணா உறவுக்காரன் மேல் இந்த பானத்தை தொடுப்பாயானால் இந்த பானம் வளைந்து கொடுக்காது. எதிராளி என்றால் தான் கண்டிப்பா வளைந்து கொடுக்கும். இல்ல வளர இது நியாயமாமா? யோ இப்பதான் நீ நியாயத்தை பிடிக்கிறேன். யாருமே ஆப்பிள் போது தான் பிடிப்பாங்க. ஆப்பிள் யாரும் பிடிக்க மாட்டாங்க. பேச்சுங்க பேச்சு ஒரு நியாயம் பேச்சு
எதிராக இருக்கின்றார் கண்ணன்தாரடா அச்சப்படாது. முதல் காலத்திலே நீ அக்கினி தேவனிடத்திலே பெற்ற காண்பிவானது எதிராளி யாரால் வளைந்து கொடுக்கும். உன் உறவு என்றால் ஒரு காலம் அது வளைந்து கொடுக்க அது நீதிக்குரிய காண்பித்தை வளைடா என்று சொன்னாயே ஐயா. உன்னுடைய வார்த்தையை கேட்டு நான் காண்பித்தை எடுத்து கரத்திலே நிறுத்தி நாளை பூட்டை காலத்திலே என் கரங்கள் எல்லாம் நடுக்க முற்று என் மனம் எல்லாம் நடுங்கி அதை வளைத்தாலும் என் கருத்திலே கட்டுட்ட மாறாது. எங்கள் அண்ணன் இருப்பதனால் தான் ஐயா இந்த வில்லு வளைக்கல. வளையல ஐயா. உன்னோடுதான் உணவெல்லாம் வளைச்சியா ஏமாமா ஏயா இவ்வளவு இந்த சூதெல்லாம் எவ்வளவு சூது எங்கெல்லாம் வச்சிருக்கையா? ஆமா பையன் இருக்கு அள்ளிங்க. இல்ல நீ அந்த மாதிரி வச்சிருக்கிற ஆளுதானே. யாரால சூதுகாரது? யாரு சொல்லுவா உன்ன? வேற யாரு மாமான்னு சொல்ல முடியும்? அப்ப வில்லு வளையல மாமா. அப்ப எதிராளி தர்மம் தான் அங்க இருக்கான். நிச்சயமாக எங்க அண்ணன் இருக்கான். அதுல மாற்றம் இல்ல. உன் பேர்ல தப்பு இல்லை. என் தம்பி சாத்திக்கு சொன்னார நம்ம ஆடு கிடக்கு மாடு கிடக்கு அள்ளிவா கிடக்காங்க குடும்பம் கிடக்கு அதெல்லாம் போட்டுட்டு வந்து உனக்கு மருந்து போன மாதிரி இருந்தாலும் எனக்கு எல்லாம் என்னமா இருக்கு. உங்கள்கிட்ட பார்த்துமா நம்ம ஒரு நாள் கூட என்னைக்கு பார்த்தா எனக்கு மருந்து போச்சு. சும்மா ஜெவனே நினைக்கிறேன் மனசு அப்படியே பாண்டூருன்னு நான் எத்தனை பேர் நிறுத்தி கிடக்கிறேன் மாமா. அதான் பாண்டூருன்னு பாண்டவர் மாமா. உங்கள் எண்ணத்தின் பிரகாரம் அவன் கண்ணன் தான் என்றால் நான் எப்படி ஒப்புக்கொள்ளும் தெரியுமா? என் கண்ணே தண்ணி போட்டு அந்த ஊடி அது ஆபத்துல தண்ணி மோட்டர் மோட்டர் கொட்டாய பூட்டி சாவி எடுத்து நான் இங்க வந்துட்டேன். காலையில மோட்டர் போட்டு அதை வச்சா என் மூளைய போட போறே. அச்சுடா வாடா வில்லு வழியில அதான் வளைஞ்சு கீழே கிடக்க. அப்போ நான் உங்களுக்கு அதுல இருந்து சூதியா நினைச்சு வரோம். அப்பெல்லாம் நீ நல்லதுதான் செஞ்ச. சமணம் கூட இருந்த காலத்தெல்லாம் நீ உன் மேல பழி சொல்ல முடியாது. என்னை வழி நடத்தி கொண்டு போனால் நீதான். ஆனா இப்ப மட்டும்தான் உன்னுடைய செயல் சரியில்லாம இருக்க. ஏன்டா நான் ஒரு அப்பா விடாதே. ஏன்டா என்ன போட்டு வாங்கி சுத்தம் பண்றது? இந்த காலத்துல மட்டும்தான் நான் யாருக்குமே இன்னைக்கு 17 மட்டும்தான் நீ எனக்கு துரோகம் பண்ற தப்பு பண்றேன். ஆமா அது உன் பேர்ல தப்பு இல்ல. ஏன் தப்பு அது? அச்சுடா கண்ணே கடைசி வரைக்கும் நான் சூத மனசுல வச்சு உங்களுக்கு நான் தங்கைக்கு கொடுத்த வாக்கின் பிரகாரம் அந்த கங்கணத்திற்காக கபாலத்திற்காக உதிரஞ்சாதிக்காக உங்களை கொண்டு நான் பேச வந்திருக்கேன். அதுல மாற்றமே இல்லை. அதுல உங்களுக்குள்ளேயே இது வரைக்கும் காணாத ரத்தம் எங்ககிட்ட இருக்கு. அதையும் எடுத்துக்கணும் நான் முடிவு பண்ணிட்டேன். நீ சரியான குறையா இருக்கு போட்டு அந்த குறையை எங்கிட்ட கருத்தில் அவர் கருதி சொன்னாங்க பாண்டாவருக்கு நான் செய்ததெல்லாம் இருந்தாச்சு.
ஒரு பகையாளி கர்ணம் இருக்கிறவன் பானம் போடுறாங்க. ஆமா, முன்ன பின்ன நடந்த ஆதியில இருந்து உனக்கு சொல்றேன். அந்த காலத்துல நீ என்ன நினைச்சாலும் மாற்றம் இல்ல. நான் தான் சொல்லிட்டேன், அந்த காலத்துல நீ நினைச்சதெல்லாம் நல்லது. ஆனா இப்ப மட்டும்தான் நல்லது நீ மறந்து வேற மாற்றமா உன்னுடைய எண்ணம் தெரியுது. பால் கொண்டு மாதிரி வேண்டாம் என் சொல்ல பதிவு நம்புடா, நான் தப்பான இல்லடா. சரி, உங்களை வாழ வைக்கிறதுக்கே வந்தவன்டா. சொல்லு மாமா. அட வேண்டாம் என் சொல்ல பதிவு அட துணியில் வளர்த்து கடை கொடுக்க சொன்னார். சூது கவலை சொல்ல வந்தாய். கேட்டா என் சொல்ல என் வார்த்தையை கேளு. உங்களுக்கு நான் ஒருபோதும் துரோகம் நினைக்க மாட்டேன். அவன் எதிராளி கர்ணனா இருக்கிறார். நீனா? ஆமா. வேற ஒருவருக்கும் துரோகம் நீ நினைக்கிற ஆள் இல்ல. இல்ல ஏண்டா என்னைக்காவது பழகம் உண்டாடா? கண்ணா, ஐயா எத்தே சேர்த்து கட்ட கல்வி எல்லாம் கட்டே கட்ட கல்வி எல்லாம் கட்டே வியாபாரி விடுவேன் என்று எண்ணினாரே. வித்தை புத்தி விருது எல்லாம் விடையாகும். மேன்மை என்ற குலம் முழுது நாசமாகும். சுத்தமுள்ள பரபரப்ப சோதிநாதா, உங்கள் வாக்கின் பிரகாரம் சுத்தமுள்ள பரபரப்ப சோதிநாதா, துணை வரை கொள்வதில்லை. உன்னுடைய எத்தனை சத்தை எல்லாம் நான் கூட இருந்து பார்த்தவன். ஆனால் இந்த எங்க அண்ணனை கொண்டு வந்தே நிறுத்தி 3 பிறவி என் கூடவே இருந்து. ஆமா, கூட. அதனால என்னை பத்தி உனக்கு என்ன முழுசும் எனக்கு தெரியும். நீ என்னென்ன வேலை குடுகுடுப்பு எங்கெங்க ஆட்டுவ, எங்கெங்க நீ இழுத்துவன்னு எல்லாம் எனக்கு தெரியும். ஐயா அரவர் எவன் படா ஐயா எங்களை விடுத்து கடைமுடிவான காலத்திலே துரியோதன பங்கிலே இருந்து அவருக்கு வெற்றியை தேடி கொடுக்கணும்னு போனா கூட எனக்கு சந்தோஷம் தானே தவிர, ஆனா அதுக்காக நீ எனக்கு சாதனை பண்றேன்னு சொல்லி எங்க அண்ணனை கொல்ல சொல்லாத அதை செய்ய மாட்டேன். அப்பா இதுவரைக்கும் உங்களுக்கு சகாயம் இருக்கிற மாதிரி நான் நடித்து இப்ப இடையில போய் துரியோதன கிட்ட நான் சேர்ந்து அவன் வலையில வேணாலும் இருந்து நேரா நான் அங்கதான் போறேன்னு கூட போ, அது எனக்கு பயம் இல்லை. ஆனால் இந்த மாதிரி சூது முறையிலே என்னையே ஒரு உடன் பிறந்தவரை கொல்ல சொல்லாது. தருமரை தாங்க பார்க்கணும். தருமரை கண்டா கர்ணத்தை சண்டைக்கு போறியா? என் கண்டா எங்க அண்ணனை பாசறையிலே கண்டுவிட்டார்.
இவன் கர்ணன் தான் ஒத்துக்கிறான், அது மாற்றம் இல்ல. கண்டிப்பா கண்டிப்பா பாசறையில எங்க அண்ணன் இருந்தால் என் கண்ணால பார்த்து கர்ணனை கொண்டதுல சந்தேகம் எங்க அண்ணனை பார்த்துட்டேன்னு அதுக்கு பிறகு இவனை ஊதுவேன். ஊதறதுலயே ஆடி மாசத்துல இரவு மஞ்சு மாதிரி ஊதுவையா இவனை. சொல்லிட்டு வரேன் மச்சான் ஓய் ஓய் தம்பியை சண்டைக்கு போனா அமரமாக கூப்பிட்டு போறீங்க. ஆமா கர்ணனை வந்துட்டீங்களா? ஓ கொண்டுட்டானுங்க. ஆனா கர்ணனுக்கு நிக்கிறான் பாரு ஒரு தம்பி, அவனை போய் அவர்கிட்ட சரிங்க இருங்க. ரதத்திலே சென்று ஆனா மாமா எனக்கு என்ன வேலை என்றாரு தெரியுமா? சொன்னாரு கடை அடியாச்சா அவன் மேலே அமர்ந்துடா என்று மாமன் சொன்னவுடனே நானும் நிமிர்ந்து களத்தே ஆயுதங்களை தாங்கி அங்கே எதிர்நோக்கிய களத்திலே ஐயா நிறைய குறைஞ்சி கொண்டா அதோ எதனே தோற்றப்படும்படியாரே படை வீரனை கண்ணனை கண்டவுடனே என்னுடைய பார்வைக்கு நீங்கள் அமர்ந்திருப்பது போல் தோற்றமானது அண்ணா. உங்களை கண்டவுடனே என் உடலமெல்லாம் நடுநடுங்கி தமையில் இருக்கின்றாரே. அதனால அண்ணா இது ஒரு காலம் எங்க அண்ணனை பார்க்காது நான் வெல்ல மாட்டேன் கொல்ல மாட்டேன் என்று சொன்னேன். அதனால இப்ப பாத்து இப்ப விட்டீங்கன்னா ஒரு நொடியில் அந்த பையன் கொண்டு வந்துடுறதே கிளம்புறேன். இப்ப ரெண்டாவது ஆமா போய் இப்ப பாத்து ஆமா கருமன்னு பேர் வச்சிருக்காருடா. எப்பயோ அந்த காலத்துல வச்சுட்டாங்க. ஏண்டா அவன் எதிராளியாகிய அமரமாக குளிச்சேத்திரம் போய் எதிராளியாகிய கர்ணனை கொஞ்சாத வந்திருக்கிறான். நான் சரி அவன் மாமா அதை சொன்னாரு இதை சொன்னாரு அவன் சொல்றான். நல்லது விஜய பூ பாதிரி அவன் கொஞ்சாத ஏமாமா நீ வேற பின் வரும்படியான வாக்கியத்தை கேட்டியா? நல்லது விஷயம்
வீரம் வீரம் தான் என்ன வீரம் சொல்லுதான் சொன்னதால் சோம்பேறி சண்டை செய்தாங்க மாமா ஏந்திரி மாமா தர்மா ஓ உன் தம்பி அச்சுட எழுந்துட்டானா பாரு. என் தம்பி அச்சுனா மாமா எழுந்தாரா பாரு மாமா ஏண்டா ஏந்திரிங்க மாமா உன் தம்பி எழுந்துட்டானா பாரு. தம்பி அச்சுனா மாமா எழுந்து ஒண்ணு ஒரு வகையை போன 2 பேரும் ஏந்திரிங்க எழுந்துடுறா. ஐயா காதி மாமாரை உலகத்துக்கெல்லாம் இறைவரான தாங்கள் உங்கள் பாதத்தில் நான் கோடான கோடி காலம் விழுந்து கிடக்கலாம். ஆமா இந்த அற்ப மாநிலம்னா இறந்து போக இந்த மாநில ஜனத்துடைய பாதத்தில் நீங்க விடலாம் ஐயா. நான் வேளாண் கேட்கிறேன். ஆமாங்க அண்ணா. நீங்க நான் இருந்த 3 பிறவியும் நாராயணனாக நாம பிறந்திருக்கிறோம். உன் காலில் நான் விடலாம், என் காலில் நீ விடலாம். மாற்றம் இல்ல. அது கதிர் என்பது கிடையாது. இப்ப சந்தோஷம் தானே. இப்ப பாராமல பண்ணற பாத்து ஒண்ணு இல்ல மாமா சந்தாபுரம் மருமகனே ஆமா மருமகனா அங்கிருந்து இங்க வந்தார்கள். ஆமா இங்கிருந்து சென்றார்கள் அவன் காலில் இவன் விழுந்தான், இவன் காலில் அவன் விழுந்தான். ஆமா காலில் தான் விடணும். தலை உள்ள போடுவோம். சரி இப்ப போயிடும் கொஞ்ச நாள். ஆமாமா சொல்லு மருமகனா இது ஒரு கிராமத்தை ஏண்டா டேய் குடுகுடு உக்கால போய் மாமா ஒண்ணுதான் பேசுறோம். பேசுவான். காய்ச்சி கொடுக்க பேசணும். நீ கோஜி முன்னா காய்ச்சி வாங்கி முடியாது. வார்த்தை கேட்குமா கேளு மருமகனா கண்ணா மானம் கட்டவனே ஆட்டங்கால் மாட்டுங்கால் வரமென்று பிடித்தவனே வந்தன தலை உள்ள ஓடி போவோம். உன்னை எம்மா வேண்டாலும் நான் பேசுவேன். வேற எவராலும் பேசுறான் ஒரு மரம் தாங்காது. உன்னை படிச்சு படிச்சு அடிச்சிருவாங்க. ஏன் நான் போட்டு இருக்கேன்னு கேடு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் நேரம் பேசுவோம். பேசிட்டு போறோம் போ. எல்லாத்துக்கும் மானகட பையா ஒரு இரவில ஒருவனுக்கு பிள்ளையார் பிறந்து அதே இரவுல சென்று வேறு ஒரு அப்பனும் கூட்டம் உக்கால போய் சங்கமாகி வையா. என்ன மாமா ஐயா அங்கிருந்து இங்க வந்தாயே வந்தவன் இருவரும் அங்கு தேசாதிபன் கூட வந்து விட்டான். அவனை வெற்றி அடைய முடியாது போனீங்களா? அப்புறம் எவன் மயில புடுங்க வந்த ஆமா சொல்லு. அங்கு தேசாதிபன் வந்து விட்டான். அவனை நம்மால வெற்றி அடைய முடியாது. அப்படி என்று நிக்கிறான் அந்த பொட்டமையா. இவன் அப்பையா தெய்வேந்திரா பேரு கவிதைக்கு
ஒன்னூராகத்தை ஆண்டு வரக்கூடிய பேசுற போல தெரியுது. உங்க கறியில கூட்டு வந்ததால நீங்க ஆனா அட்வான்ஸ் கொஞ்சம் கேட்பான் அவன் போக போறான். அந்த இந்திரத்திலே செல்லியப்பா அங்கு தேசாதிபன் உடவல்லன் வந்து விட்டான். அவனை வெற்றி அடைய முடியாது அப்படி என்று அவனிடத்தில் பரபரம் விட்டு வந்தாயேடா மானம் கட்டவனை சென்றவன் அதோடு இருந்திருப்பாய். ஆனால் உன் உயிருக்கு ஆபத்தில் இங்க வந்திய அதை பொல்லாத காலங்கள் மானம் கட்டவனை அங்கு சென்றவர்கள் வராது இருப்பாய். ஆனால் உன் உயிர் போயிட்டிருக்கும். ஏன்டா சங்கமா இங்க உட்கார என் கணக்கு மட்டும் பாத்துக்கலாம். உயிர் வேணா ஓடி போகலாம். 1 லட்சத்துல நான் கொஞ்சம் கை தீரப்போ மாமா யோ நான் என்ன நினைக்கிறேன் சொல்ல மாதிரி ஏன்டா பேடி பையா வீரப்பிரதாபத்தை நீ அங்கேயே பார்த்துக்கலாம். சபையிலே என் வீரதா பிரதாபத்தை கண்டு வெக்கி நாணப்பட்டு ஓடினாய் மானம் கட்ட நாய் இப்ப வந்திருக்கிறாய். அதை ஏன மானம் உனக்கு ஒரு வீரத்தை பார்த்து வெக்கப்பட்டு ஓடினே இன்னைக்கு வரலாமாடாங்க தூக்க மாட்டி சாவுங்கடா. ஆமா நான் என்னது வரலாமாடாங்க வரக்கூடாது. பேடி பையா என் வீர பிரதாபத்தை தெரியாது. மதபங்க யானைகளை கொண்டு வந்து என் மார்பிலே குத்தி இழுத்தாலும் அசைய மாட்டான். அதே கணபையா அதை எட்டு யாருக்கு ஒம்மால கூட்டு போவா ஓமாம் நேரம் வந்துருக்கான். அட்டச்சனா உக்கால ஒரு தலை ஓடுற மாதிரி விடுவாங்க. அர்ஜுனா ஏமாமா இவரை லேசா விடக்கூடாது. சரி அவன் எதிராளி தான். எதிராளியை சுலபமா கொண்டு விடலாம். ஒரு சங்கம் இங்க ரதம் ஓட்டி வந்திருக்கான் பாரு. தாய் மாமா மாத்திரை தேசாதிபதி சட்டிய ரதம் ஓட்டி வந்திருக்கானே. அந்த ரதச்சாரதியை முதல்ல அழிச்சோம்னா எதிராளி சுலபமா அழிச்சுடலாம். அக்கிரி கடையை 100 கடையும் அவன் மேல போட்டு செல்லட கண்ண போடலான்னு எதிர்பார்த்து வைக்கிறேன். போடு அக்கிரி அத்திரம் எடுத்தா புரியானம் கூட வர்றோம் புறா ஐயோ ஐயோ கத்தி வேற வார்த்தை இப்ப காலையில ஐயோ இருக்கான் பாரு முத இன்னும் 5 நிமிஷத்துல இவங்க ஐயா இந்த ஆளுக்கு அக்கினி பாசம் போட்டுதான் ஆமா மாமா உன் பேர்ல போட்டானோ என் பேர்லதான் எங்கேயும் போட்டோமா தொலைச்சு அங்கங்கே தொலைச்சி நிக்குது. எங்கேயும் நத்தம் ஒழுகுது. அதான் உப்பிக்கு தான் உன் பேர்லையா? ஆமா மரிமோனா நீ இருமாமா நான் வரேன். மாமா
வருவானா மாமா எங்க போற இங்க வா எங்க போற நான் கேக்குறேன் எங்க போற பண்ணீனே ஐயா ஏய் எங்க போற நான் கேட்டா அப்படி போவா வருவானா நான் சொல்றத கேக்குறியா இது மாமா அங்க போவா இங்க வா ஏண்டா எதிராளி வந்து வருவானே ஆனால் முதல்ல சாரதியை வேலை வைக்கணும் ரெண்டாவது அவன் ஏறி வந்தாலே தேரை அடிச்சு உடைக்கணும் அது ஏறி வந்த கம்ப்ளீட் எங்க இருப்பான் கீழே இருப்பான் கீழே இருக்க மாட்டானா மோட்டர் கீழே இருப்பான் அப்ப சுலபமா கொள்ளலாம் போடா தேடி அது போறோம் அந்த வாங்கி போடா போச்சு செம்ம செய்யாட நிக்கிறான ரெண்டு கம்யூனிட்டியும் ஆமா சாவல சாகல மருமகனா அந்த மாமா ஏன் வந்துட்டேன் அம்மா யோ முத்ரா தோணில பானம் இருக்கா பார் ஒண்ணும் கிடையாது இல்ல இல்லையா ஐயா ஐயா நாராயணா இப்பதான்டா எப்பா நினைக்கிறேன் எனக்கு யார் இந்த கதி தெரியுமா ஐயோ அந்த என் குருவாய் இருக்கபடியான அந்த பரசுராமத்திலே என் உருவத்தை மாற்றி ஒரு ஏழை பிரார்மனாக சென்று வித்தை கற்றுக்கொண்டு வந்து ஒரு நாள் வச்சு என் குருவர் சாமரோ என் மடியிலே சமைத்து அவர் உறங்கிக் கொண்டிருந்தார். அந்த நேரத்திலே ஒரு அச்சத வண்டாகப்பட்டதோ என் துணையை துளைக்க துணையை அசைப்போமையானால் குருவோ எழுந்து விடுவார், நித்திரபங்கம் வந்து விடும் அப்படி என்று அந்த வலியை தவந்திருந்து அந்த சண்டாள வண்டோ வெளியே சென்று விட்டது. அது வெளியே சென்ற உடனே உதிரம் பெருக்கடித்து ஓடி வருக. அந்த உதிரமாகப்பட்ட என் குருமேல் படுக. கண்ணை விடுத்து பார்க்க உண்மையிலே நீ பிராமணனாய் இருப்பாயானால் ஒரு சொட்டு உதிரத்தை பார்த்தால் காத வழிக்க அப்பா செல்லக்கூடியவன். நீ உண்மையிலே பிராமணன் அல்ல யாரடா என்றார். அவர் வார்த்தையை மறுக்க முடியாது. ஐயா, நான் அங்கு தேசால் இவன் கூட வந்தது அப்படி என்று சொல்ல பார்த்தார் என் குருவர் சாமரோ. அட சண்டாள பாவி சாம போய் சத்திரனுக்கு வித்த கத்து கொடுக்க மாட்டேன் அப்படி என்று சபதம் செய்திருக்கிறேன். அந்த சபதத்தை இப்படி செய்து விட்டாயே என்பால் மறைமுகமாய் கட்ட அந்த வித்தையாகப்பட்டது. நல்ல சபர்முகத்திலே உனக்கு பயனற்று போகிற சாபத்தை கொடுத்தான். என் குருவுடைய சாபம் பழிச்சு போச்சுடாய் அப்பா. தம்பி துரியோதனா, அண்ணன் சென்றிருக்கிறான், பாண்டவரை வெற்றி அடைந்து வருவான் என்று நம்பி இருப்பாடா அப்பா. அந்த துரியன்
என்ன நம்பாத எப்பா ஐயோ கண்ணன் என்ன பேரு போச்சே. கண்ணனுக்கு ஒருவன் வாழ்ந்து வந்தான் அப்படி என்ற பேரின்மையோட அழிய போகிறாயப்பா. அந்த பேரின்மையோட அழிய போகிறா மாமா. அந்த பேரடி மாமா எனக்கு ஏதாவது வழி சொல்ல மாமா. உனக்கு வழி நான் சொல்றேன். நான் இருக்கும்போது பையன் உனக்கு வழிதானா? கர்ணனே கேளுமி போ, கர்ணனே கேளுமி போ. காண்டீவன் தன்னை கொல்ல பர்ணக நாகவாசம் நுழையமாய் இருக்கும் போது அங்கு துண்ணிய தீபம் காட்டி எப்ப துண்ணிய தீபம் காட்டி மார்பு விளக்கு மாமா. ஏன் மரிமானா? என்ன மாமா சொல்ற? அதாவது காண்டாவனத்தை நீ காண்டி பண்ண எரிச்சானா? காண்டாவனத்தை எரிக்கும் பொழுது அங்கு வசுசனா என்று சொல்ல முடியாத ஒரு பாம்பாக, அஸ்வசனா என்று சொல்ல முடியாத பாம்பாகப்பட்டது மாமா. நவரு மாமா. இல்ல கடைசி காட்ட அப்படிதான் தனி வச்சுட்டு ஓடுவான் ஓடுவான். பார்க்கவே இருக்கும் போது பூத்தை சகல நல சௌபாகியமும் தந்தருள்வாய் தாயே. சண்முகன் கணபதியின் அன்னையே வாழி. ஈஸ்வர கந்தநல்லூர் கொளத்து மேட்டில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கோயில். நான் சொல்ற மாதிரி கேட்டினா அவன் உயிரை எடுக்கலாம். இப்ப நீ எங்க விட போறங்கிற? எங்க விடணும் அதை சொல்லு. அதாவது மார்புல விடணும். இந்த நாகபாசத்தை அவன் அர்ஜுனுடைய மார்புல விடுத்தா அவன் செத்து. ஆமா சண்டை போடுறவன் யாரு? அடிக்கிறவன் யாரு? அடிபடுறவன் யாரு? அவன் செத்து போறான்னு வச்சுக்க. செத்தான உலகத்துல உண்டு மாதிரி உள்ள என்ன சொல்லுவான்? சல்லியன் சொன்னா கர்ணன் பாம்பு விட்டான். அதனால செத்தான் அவனுக்கு பேரு யாருக்கு? அஸ்தேடா என்னடா தூங்குற? கேந்திரியா கடிப்பியா புடுங்க
இருப்பானா படிக்கிறானா அடே சத்தானா ஜனை தலை ஜனம் எப்படி பேச முடியும்? தலை இருக்காப்பா சண்டியுடைய பேச்சை கேட்டு மார்புகள் அக்கா அவன் கொஞ்சம் சர்ப்பத்தை விட்டு இருந்தான்னா கண்டிப்பா நீ செத்து போயிருக்க. அப்புறம் காரணம் என்ன தெரியுமா? ஏற்கனவே பூமாதேவி நடித்த மறுமாறு கதையை சொல்லி நான் ஒரு காலத்துல 12 அங்கலம் இடம் வேணும் எனக்கு கீழே கேட்டேன். சரி, அந்த சமயம் பார்த்து சிரசுக்கும் கழுத்துக்கும் 12 அங்குலம் சர்பத்தை விடுத்த பொழுது ரதத்தை கீழே அழுத்தணும். அது 12 அங்குலம் கீழே இறங்கி ரதம் போனதுனால கழுத்து புடுங்கி சிகரத்தை தான் அறுத்து போச்சு. இப்போ என்ன புடுங்குறாரு? அந்த பேடி பைய செத்ததுக்கு நீ ஏன்டா அவன் செத்ததுக்கு நீ ஆட அவனு எங்க செத்தானோ? என்னடா சொல்றேன்? அவனை சாவல சாகல ஒரு அங்க இருந்து போறேன்னா என்னமா மூஞ்சிக்கு நேரம் போற நேரம் போற மாதிரி தெரிஞ்சுது. பசுக்கு நானும் கொஞ்சம் கீழே தாழ்ந்து போச்சு. அவனு பீலி முடிச்சா அந்த முடி தான் எனக்கு அதான் நான் கொண்டு வந்தேன். அதனால இனி ஒரு என்னை விடுவாரே. ஆனால் அவன் அதல சதல பாதாள தராதல அவனை கொண்டுட்டு வரேன். சொன்னால பாம்பு உன்னை பாலூட்டி வளர்த்து எனக்கு படி நடத்தி விட்டாய். உனை குழந்த இனி என் கையால் தொடமாட்டேன். முகத்தில் விழிக்காது முகத்தில் விழிக்காது என்று சொன்னாயோ? ஏறி இருக்கிறது சக்கரத்தில் என் உயிரை அடித்து ஆமா சரிமாடா. அந்த பாம்பு ஒரு மயிலும் புடுங்கல. நீ ராத்திர விட்டு நான் பார்த்தேன். நீ எங்க விட்ட? கழுத்து நேரம் விட்டான். என் பேச்ச கேட்காம நீ கழுத்துல விட்ட. நான் உன்கிட்ட சொன்னது மார்புகளுக்காக விடு அப்படின்னு சொன்னேன். என் வார்த்தையை தடுத்து நீ மரியாதை கொடுக்காமல் அவன் சிறத்துல விடுத்த. அந்த அவன் சிறசாகப்பட்டது கழுத்து நேரம் விட்டான். கழுத்து நேரம் விட்டான். அது பூமியில அடங்கி. அதனால உனக்கு ரதம் ஓட்ட வந்த பாரு அது ஏன் தப்பு? உனக்கு ரதம் ஓட்ட நான் வரல போல உன் முகத்திலே விழிக்க மாட்டேன். உன் முகத்துல ஒழிக்க மாட்டேன். ஆமா ஆமா நீயும் என்ன தனிவரமா விட்டுட்டு போவத மாமா ஓட்டு மாமா அதெல்லாம் முடியாது. அப்ப ஓட்ட மாட்டேன். உனக்கு ரதம் ஓட்டுறவன் நான் கிடையாது. போய்விடாது என் மதிதான் யார் இல்லாம மயிலாக போறான். உன்னை சந்தாதிக்காமல் விட்டால் அந்த கதிர்மக நான் உனக்கு என்ன ஒண்ணு ஒன்னா பழிவாங்குறாங்கப்பா. ஒண்ணு ஒன்னா என்ன பழிவாங்குதப்பா. பொன்னுரியாளை திருமணம் செய்து வரும் நேரத்திலே ஒரு ஏழை பிராமணனுடைய கன்று விளையாடி கொண்டிருந்தது. அந்த கன்று இருப்பது தெரியாது. அவமேறி கன்று இறந்து விட்டது. கன்றுக்குரிய பிராமணன் ஓடி வந்தான். அண்ணா என் கன்றை கொண்டு விட்டு பசுவை தனியாக்கி விட்டு போகிறாய். எந்த கன்றை இறந்தாயோ அந்த சபர்முகத்திலே உனக்கு இந்த ரதம் உதகால போக்கிற சாபத்தை கொடுத்தான். அந்த பிராமணன் சாபம் படிச்சு போச்சுடா. எப்பா சரி பயனே ஓடி விடாது. ரதத்தை தூக்கி சமப்படுத்திட்டு வாங்க. ரதத்தை தூக்கி சமப்படுத்தி விடுவாரே. ஆனால் ஒன்னு போல 1008 அச்சுரெல்லாம் அவனை ஒண்ணும் பண்ண முடியாது. ஆயுதம் இல்லாத நிராயுத பாணியா இருக்கிறான். யாரா நீதியே நியாயத்தையும் பேசுறீங்க நீங்க? அவனை பார்த்தால நீதி நியாயத்தெல்லாம் இதுதான் தவிர்த்த சமயம். போடுறா பணத்தை.
போட்டான். அவன் மார்பிலே தைத்துக் கொண்டது கர்ணனுடைய ஆவி போகல. ஆமா, காரணம் என்ன தெரியுமா? இதுவரைக்கும் அவன் செய்து வந்தானே தர்மம், அந்த தர்மத்தை அவன் உயிர் ஆவி போவாத காத்து கொண்டிருக்குது. அதனால இந்த உருவத்தை மாற்றி ஒரு பிராமணனா போய் நானே அவனுடைய உயிரை வாங்குறாங்க. அறிவாகாரிய ஐயா, நீங்கள் நான் வடக்க வெகு தூரங்க. நான் ஒரு ஏழை பிராமணனா? ஆமா ஐயா. எங்கு வந்தாய்? ஏழ்மையால் பீடிக்கப்பட்டவன். ஆனால் அங்கு தேசம் போல உலகர்கள் சொன்னாங்க, அங்கு தேசத்திலே சென்றால் கர்ணன் எதை கேட்டாலும் கொடுக்கிறார் அப்படி என்பதாக சொன்னாங்க. அங்க போனா எதையாவது பொங்கலை வாங்கி நம்ம ஜீவித்தை கழிக்கலான்னு அங்கு தேசம் போனான். அங்க போகும்போது அவங்க இங்க இல்ல, அமரமாக கொக்கியாக்கிற போயிருக்காருன்னு சொல்லிட்டாங்க. ஏதாவது ஒரு தர்மம் தான் கொடுக்கணும். ஐயா, ஏழை பிராமணரே, என்னங்க உங்களுக்கு தர்மம் கொடுக்க இப்ப என்கிட்ட எதுவுமே இல்லை ஐயா. ஐயா, என்னங்க இது? இவ்வளவு விலை உயர்ந்த ஆபரணம் போட்டுருக்கீங்க, அதில் எதையாவது ஒண்ணு கொடுத்தா நான் குடும்ப வித்து என் ஜீவனை நடத்திக்குவேன். ஐயா, இது எனக்குரிய பொருள் அல்ல. ஏன்? என்னை வெற்றி அடைந்து தேர் தட்டிலே துஜம் தட்டி நிற்கிறானே அச்சுணன், அவனுக்குரிய பொருள். தோல்வி அடைந்தவன் பொருள், தோல்வி அடைந்தவன் பொருள் கெளித்தவனுக்கே உரிமை. அந்த அச்சுணனுக்கு உரிமையான பொருள், அதை நான் கொடுக்க கூடாது. அதை நீங்க கொடுக்க உங்களுக்கு உரிமை கிடையாது. இல்லை, ஆனா உங்ககிட்ட உரிமையான பொருள் கொண்டு இருக்கு. என்னையா? இதுவரைக்கும் நீங்கள் செய்து வந்தீங்களே அந்த தர்மம், அந்த தர்மத்தையாவது தாரவாத்து கொடுங்களா? ஐயா, நான் செய்த தர்மத்தை கேட்கிறீங்க? ஆமாங்க. அதுவாது கடைசி வரைக்கும் என் கூட வரணும் பார்த்து, அது என்னை விட்டு போகுதாயப்பா. ஐயா, ஏழை பிராமணர், அந்த தருமத்தை தாரவார்க்க எள்ளி இல்லை, ஜலம் இல்லை ஐயா. அப்படியா? ஐயா, இந்த எள்ளு இந்த மண்ணிலே வெளியக்கூடியத இது எல்லாக பாதித்து உங்கள் மார்பிலே கத்திருக்கிறத அதை அசைத்தால் குருவில சொல்லக்கூடிய குதிரை வரும். அதை ஜலபாகத்தான பாதித்து எனக்கு தாரவாக்கு கொடுங்க. ஐயா, அப்படி போங்க. நல்லா யாருன்னு சொன்னீங்க? ஏழை பிராமணன். ஐயா, ஏழை பிராமணன். ஐயா, என் ஆவியோ நிலையில் கலங்கியது, என் நாக்காயோ நகத்தோ புறத்தோ அறியே பாவினான் அங்க தேசம் அந்ததோர் பக்குவம் தனில் வந்த வினையதனால். ஐயா, நான் பிறவி எடுத்த நாளிலே இருந்து எத்தனையோ பிராமணரை பார்த்திருக்கிறேன், ஆனா உன்னை போல் ஒருவனை பார்த்ததில்லடா அப்பா. பூமி பாலயனை புறந்தவரும் உனக்கு நிகரில்லை என்றார். ஐயா, அந்த பிரம்மனும் உனக்கு நிகரல்ல, சிவனும் உனக்கு நிகரல்ல, இந்திரனும் உனக்கு நிகரல்ல. நீ யாரா அப்பா எனக்கே தெரியல. இவ்வளவு அழகோடு வந்து நிற்கிறாயே, நான் செய்த தர்மம் தானே வேணும். கையை காட்டுங்க. புண்ணிய மனத்து முதல் சற்று சொல்றோம். ஐயோ கண்ணாமாடி, இந்த கடைசி நேரத்தில் அப்பா ஒரு சதுர்புஜ காட்சி கொடுத்தாய் கண்ணா. வணங்க பெற்றேன், மதிவத்த திருவுலத்தான் மதிக்க பெற்றேன். தேன் பெற்ற கலாகரமும் துலபமாகும் என் திருமுதத்தையும் வந்து தீர்ந்த பெற்றேன். உன் பெற்ற பகவி நான் அணிந்து விழுந்து மீண்டும் உணர்வுடனே திருநாமம் உரைக்க பெற்றேன்.
யான் பெற்ற தவ பயன்வேன் என்ன என்று இருநிலத்தில் யான் பெற்றார் அறிவேன். உன் தேகத்தில் இருக்கிறான் அந்த துளாய் மலர் இருக்க கண்ணா, அதில் மலர் இருக்கிறது. அந்த மலர் அருந்துவதற்காக அது உள்ள மது இருக்கிறது. அந்த மதுவருந்த எங்கிருந்த வண்டுகளெல்லாம் ஒத்துக்கொண்டிருக்கிறது. அதோடு என்னை கட்டி தழுவினாய கண்ணா, நான் செய்த புண்ணியம். கண்ணா ஒன்று கேட்கட்டமா? தருமமலர் முதலான நதிய காதல் என் தம்பிகளோட அவர் உணர்ந்து தருக யாமை. கண்ணா இப்ப சண்டைக்கு வந்தன கண்ணா, யாருகிட்ட கண்ணா வந்த? கண்ணா உலக பழக்கம் என்ன தெரியுமா? அண்ணன் தம்பி இருப்பான். அண்ணன்கிட்ட யாராவது சண்டைக்கு வருவான், தம்பி அவனுக்கு சப்போர்ட்டு கை எடுத்து போவான். தம்பி கிட்ட யாராவது வந்தா, ஏண்டா என் தம்பி கிட்ட அடிக்க போறேன்னு அண்ணன் சப்போர்ட்டுக்கு வருவான். கண்ணா என் நிலைமைய பார்த்தியா? அவன் என் கூட பிறந்த தம்பி, அவன் அடிக்க நான் வந்தேன் கண்ணா. அவன் முந்திட்டான், நான் பிந்திட்டேன் கண்ணா. நான் சண்டைக்கு வந்தேன் கண்ணா. மண்ணுக்கா வந்த இல்ல, பெண்ணுக்கா வந்த, பொண்ணுக்கா வந்த இல்ல கண்ணா. செருடைய துயிலிருந்த தோழனுக்கான் கண்ணா ஒரு சிநேகித நட்பு என்ன அறியா பிள்ளையில இருந்து வளர்த்து வந்தானே கண்ணா. அந்த கண்டறியா மன்னன் குருட்டு மன்னன், அவன் வளர்த்த பாசத்துக்காக கண்ணா, நண்பனுக்காக கண்ணா, இந்த மண்ணுக்கு வரல, பெண்ணுக்கு வரல, பொண்ணுக்கு வரல. ஏன் வந்த தெரியுமா கண்ணா? நான் செஞ்சோத்து கடல்களில் ஒரு வகிட்ட உட்காந்து வயிறார சாப்பிட்டேன் கண்ணா. சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு தான்டா என் உயிர். சாப்பிட்ட சாப்பாடுக்கு தான் அநியாயமா இங்க வந்துட்டாங்க. பொண்டாட்டி பிள்ளை எங்க கையெழுத்து கடகளில் வருவோம் உருகுகள் குண்டலம் இந்திரனுக்கு கண்ணா. என்னோடு ஒட்டி பிறந்தது கவச குண்டலம். முன்னமே இந்திரன் வாங்கி போட்டான். ஆனா இதுவரைக்கும் நான் செய்து வந்தனே தருமம், அந்த தருமமாவது என் கடைசி வரைக்கும் என் கூட வருன்னு பார்த்தேன். புத்த பெரு நன்மையும் உனக்கே தந்தே. நான் செய்து வந்த தருமத்தை உனக்கு பார்த்து கொடுத்தேன். மறுநில சென்றவனும் செங்கன்மாலே மாதவத்தோன் ஒரு வழிய வாழ்ந்தவாறே கண்ணா. நான் வாழ்ந்த வாழ்க்கை போதும், நான் பட்ட துன்பம் போதும். அதனால கண்ணா உன்னுடைய சாலோப ஜாதித்த சொல்ல முடியாது. நான்காம் பதவி எனக்கு வேண்டும் கண்ணா. இந்த பிரிவில உனக்கு மூச்சம் கேட்கிறாய், இந்த பிரிவில உனக்கு மூச்சம் கிடையாது. காரணம் அண்ணா, இதுவரைக்கும் தர்மத்தை செய்து வந்தாய். தர்மம் என்பது முக்கியம். யாராரு எதை கேட்டால் அந்த தர்மம். ஆனா போதுங்கிற தானம் அன்னதானம். 32வது தானம். அந்த அன்னதானம் இதுவரைக்கும் நீ தர்மம் செய்யல கண்ணா. அதனால காரணம் என்ன தெரியுமா? நம்ம விட உயர்ந்தவர் பசியால் வருவார்கள். நம்ம சாப்பாடு கொடுத்தா ஒரு தாழ்ந்த ஜாதிகாரர்கிட்ட போய் வாங்கி சாப்பிட்றமேன்னு நினைப்பாங்க. அந்த பாவம் என்ன பிடிக்கும். அதனால ஐயா சாப்பாடு இங்கே இல்லை, அதோ பாருங்க ஆழ்வார் வீடு அப்படின்னு அங்கே வழி எடுத்து வச்சுட்டேன். செய்யணும். இதுவரைக்கும் நீ அந்த அன்னதானம் செய்யாததுனால திருச்சாட்சியிலே அடுத்த பிரிவிலே செருதூடராக பிறந்து உன் மனைவி பொதுவி வெங்கட்டு ரங்கையாகவும் உன் பிள்ளை இசைகேரி சீராளனாகவும் பிறந்து அன்ன கொடி ஏற்படுத்தி அப்போது அன்னதானம் செய்து வருவாய். ஆனால் இப்போ வைஷ்ணவத்தில் உனக்கு போட்டி கிடையாது. வைஷ்ணவத்தில் இல்லை, உனக்கு சைவத்தில் அப்போது போனாயடா அப்பா மாண்டு மடிந்தாயோடா என்ன செய்வே ஐயா பண்ண ஐயா பண்ண ஐயா கண்ணு அப்பா கண்ணா
மாமா இருக்கு ஐயோ மண்ணா எதிராளி செத்து கிடக்குறான். நம்ம 5 பேரும் உயிரா இருக்கோம். 5 பேரும் உயிரா இருக்கோம். 5 பேரும் உயிரா இருக்கும் போது எதிராளி செத்து கிடக்குறான். குடிச்சு வச்சிருப்போம். அந்த கிளப்பட்டை தூக்கி வச்சீங்க. அப்பா கிளப்பட்ட வாடி. அவன் எதிராளி அங்க கிடக்குறான். எதிராளி செத்து அங்க கிடக்குறான். செத்த புள்ளியோட நாங்க உயிரோட இருக்கோம். அதை தூக்கி முன்ன போட்டானா பின்ன போட்டானா கிளை போட்டான். அவனை எதிராளி தூக்கி வச்சு மகனே தர்மா எந்த எதிராளி அதுக்கு நீங்கள் நினைப்பது போல் நீங்கள் மட்டும் ராஜாக்கள் என் பிள்ளை கிடையாது. அதோ இருக்கிறானே கர்ணன். அவன் தான் எனக்கு முதல் பிறந்த பிள்ளை. எப்படி எப்படி தெரியுமா? அப்பனே பாலா இவரே கேளிரு ஞானமே திருவுள மகிழ்ந்து என்னிட தந்தையில் தன்னில் அங்குமே துர்வாதர் அங்கு ஏகி அப்பா அவரிடம் பணிவிளையானுமே சிறப்புடனே செய்தேன். எனக்கு அவர் 5 மந்திரம் தந்தார். அதை கொண்டு யானைமே ஒரு மந்திரம் உபசரித்தேன். சூரியன் வந்து அங்கு என்னை அன்புடன் அணைத்தான். வீரியகர்ணன் வந்து வெண்மையாய் உதிர்ந்தான். அப்பா பாரில் உள்ளார் பார்ப்போர் வெச்சுவார் என்று பாரில் உள்ளவர்கள் என்னை பழிப்பார்கள் என்று அப்பா எந்த தந்தை பேழை தண்ணில் வைத்து விட்டிடவே வைகாட்டில் தன்னை பயந்து சேகமாய் வென்றிட அந்த கண்டிரு ராஜின நன்று ஆண்டிட ஒரு குடை மாறுதனான பாண்டவர் காணப்பட்டு படுகளம் ஆண்டு போனார். என் தந்தையா இருக்கக்கூடிய சோழதேன மகாராஜன் இடத்திலே அவர் தூர்வாதராகப்பட்டவர் ஓடி வந்தார். ஐயா நான் பெருத்ததோர் யாகம் செய்ய போகிறேன். எனக்கு அதனால் யாராவது எனக்கு அந்த யாகம் செய்வதற்கு ஒரு உபச்சாரம் செய்ய வேண்டும். பணிவிடைக்கு ஆள் வேண்டும். தூர்வாதரோ கோபம் கொண்டவர் சாபம் கொடுத்துடுவார். அப்படி என்று நாட்டில் உள்ளவர்கள் யாவரும் போகல. அப்போது யாமோ சிறிய பெண்ணாக இருந்தோம். கன்னி பெண்ணாக இருந்த காலத்தில் என் தந்தையாகப்பட்டவர் மனச்சஞ்சலமாக இருந்தார். அப்பா ஏற்பட்ட அரசராக இருக்கிறீர்களே ஏன் மனச்சஞ்சலமாக இருக்கிறீர்கள் அப்படி என்று கேட்டார். கேட்ட காலத்தில் அம்மா தூர்வாத மகாமணி வந்தார். இதோ பெருத்த யாகம் செய்ய போகிறேன். பணிவிடை செய்வதற்கு ஆள் வேண்டும் என்று கேட்டார். நம் நாட்டிலே நான் தண்டோராப்பட்டு அழைத்து உபச்சரித்து காலத்தில் யாரும் அவர் சாபத்திற்கு பயந்து யாரும் வர மாட்டாங்க. அப்பா யாதொன்றுக்கு வஞ்ச வேண்டாம். இதோ நான் சென்று முனிவருக்கு பணிவிட வேலை செய்கிறேன் அப்படி என்று உரைத்து அவர் மன சஞ்சலம் கோணாது எந்த ஒரு சந்தோஷமாக அவர் அன்பர் சிறப்பான முறையிலே பணிவிட வேலை செய்தேன். அப்போது நான் செய்யும்படியான பணிவிடை மகிழ்ந்து தூர்வாதன முனிவராகப்பட்டார். அம்மா காலத்திலே வரும்படியான ஞானத்தினால் உற்று நோக்கி பார்த்து பின்காலத்தில் உனக்கு ஏதாவது நேர்ந்திடும். அம்மா நான் உனக்கு அழகான 5 மந்திரத்தை உபதேசம் செய்கிறேன் அப்படி என்று எனக்கு 5 மந்திரத்தை உபதரித்தார். அந்த 5 மந்திரத்திலேயே முதல் மந்திரமாக நானும் சிறிய பிள்ளையாக இருக்கும் போது அதோ ஆற்றிலே குளிக்கும் போது விளையாட்டுத்தனமாக சூரிய பகவானாகப்பட்டவன் சூரிய பகவான் இவ்வளவு அழகாக இருக்கிறாரே சூரிய பகவான் இவர் எப்படி நம்மிடத்தில் வந்தால் எப்படி இருக்கும் அப்படி என்று முதல் மந்திரத்தை உபயோகித்த காலத்திலே சூரிய பகவான் ஓடி வந்து என்னிடம் சேர அழைத்தார். ஐயா நானோ கன்னி பருவத்தில் இருக்கிறேன். என்னை சேர அழைக்கிறீர்களே இது என்ன நியாயம் அப்படி என்று உரைத்த காலத்திலே அம்மா யாதொன்றுக்கு மஞ்ச வேண்டாம். இதோ உன் கன்னி பருவத்தை நீங்கி நான் உன்னை ததி பருவமாக்கி ஆகி விடுகிறேன் அப்படி என்று என்னை ததி பருவமாக்கி என்னோடு அணைந்து சேர்ந்து அதோ எனக்கு ரிஷிபிண்டம் ராத்தாங்காது என்ற வாய்ப்புக்கு இணங்க அழகான ஆண் பிள்ளை ஒருவன் பிறந்தான். 3.25 ஆண் பிள்ளை பிறந்தான். 3.25 ஆண் பிள்ளை பிறந்தான். கர்ணன் பார்ப்போர் உலகம் நாம திரும்ப
யாதடா ஒரு கன்னி பெண்ணு மறுபடியும் என் உருவாகட்டு மாறி கன்னி பெண்ணாக மாறிவிட்டு மாறிய காலத்திலே அந்த பிள்ளையை வைத்து என்னடா செய்வது அப்படி என்று யோசித்த காலத்தில் ஆடை ஆபரணம் பூட்டி ஆமா ஆடை அவர் கழுத்துல இருந்த ஆடை ஆபரணம் பூட்டி நாகூரிப்பட்டை வைத்து அதோ பேழையை கொண்டு வந்து அதோ வைகாட்டிலே விட்டு அந்த பேழையாகப்பட்டது வேகமாக வைகாட்டில் அடித்து சென்றது. அதோ இருக்கப்படியான அத்திநகரை ஆளும்படியான திருநாட்டினம் அந்த பெட்டியை எடுத்து பார்க்க காலத்திலே அப்பா அது அழகான ஆண் பிள்ளை இருக்கிறது அப்படி என்று அந்த பிள்ளையை கொண்டு வந்து வளர்த்து அதற்கு ஒரு நாட்டை முடி கொடுத்து அங்கு தேசத்தை கொடுத்து முடி பூண்டு ஆள் எந்த ஒரு குறைபாடும் இல்லாத வளர்ந்தவன் தான் கர்ணன். அது இருக்கப்படியா நான் எவ்வளவோ முறை உரைத்தேன்டா. ஐவர் ராஜாக்கள் என் பிள்ளை அவர் கூட இனி வந்துடுறான் சண்டவானா அப்படி எவ்வளவு உரைத்து பார்த்து கேட்கிறேன். இப்ப அந்த கர்ணனை வந்து நீ உனக்கு தான் பிறந்தாரா? என் முதல் பிள்ளை. இப்ப துரியோதனுக்காக பயந்து இந்த பாண்டவருக்கு வந்து எங்க அண்ணன் அர்ஜுனன் கையால பட்டு இறந்தது எங்க அண்ணனா. பாண்டவர் கைபானம் பட்டு அடிகளும் மாண்டு போனோம். எங்களுக்கு முன்ன பிறந்தவர் இந்த மருமத்தை கிழப்பட்ட ஏன் மறைச்சு வச்சிருந்தீங்க? இது எல்லாம் மாமனுக்கு தெரியும். நாங்க வந்து எங்க கையை கொண்டு எங்க கண்ணிலே குத்தினோம். அப்பா இந்த மருமத்தை நீ எப்ப மறைச்சு வச்சிருந்தியோ இந்த தர்மராயம் கொடுக்கற சாவம் உனக்கு வரான். இந்த பெண்கள் மனதிலே இந்த மருமத்தை எப்ப மறைச்சியோ ஒரு நாளுக்குலாம் 2 நாளுக்குலாம் 3ஆம் நாத்து மழை பெஞ்சாலும் ஒரு கூலியோ ஒரு மூர்த்தியோ தலையில கவுத்துக்கினேன் வெளியில போய் சொல்லிடணும். ஆமா இந்த 1 நாள் 2 நாள் 3ஆம் நாட்டு சொல்லிடணும். இந்த தர்மம் கொடுத்த சாவம் உனக்கு மறைச்சு வச்சு கிளப்பட்டேன். தர்மா இதெல்லாம் இவ்வளவு நேரம் சொல்லி வந்தேன். இதெல்லாம் எனக்கு மட்டுமா தெரியும் நினைக்கிறேன். உங்க மாமாவுக்கு எல்லா கதையும் தெரியும். சொல்லு எல்லாத்தையும் சொல்லு. மாமா உங்க அம்மா சொல்லி வந்தாங்களா? அனைத்து உண்மைதான்டா. என் அண்ணன் கர்ணனை நாங்க கொன்றது பெரிய தவறா போய்விட்டது. சரி நடந்தது நடந்து போச்சு. கூட பிறந்த அண்ணன் இறந்து விட்டார். உங்களுடைய அண்ணன் மனைவி பொன்னியின் நாயகம் இருக்கிறார். அவளுக்கு செய்ய வேண்டிய சீர்வரிசை செய்து உங்க நாட்டுக்கு நீங்க இட்டு போங்க. அப்படியே மாமா. அண்ணே அண்ணே நாங்க உங்களுடைய குழந்தைனார்கள் எங்களோடு அஜிநகர் வந்து அந்த பிள்ளையாருக்கான விசுகள் வைத்து எங்களோட மாமா இப்ப 17 யுத்தம் இன்னும். ஆமா கர்ணன் காண்டிவன் சண்டை நாடகம் கர்ணன் மோட்சம் இத்துடன் முற்றித்தது. இதை ஆடி வரும் பாடி வரும் காதினால் கேட்டவரும் சாலோக சாமியோட சாரூப ஜாத்தி வரக்கூடிய 4வது சேர கடவுள். ஆமா பூத்து என்னைக்கு? வெள்ளிக்கிழமை. சரி மூஞ்ச காட்டுறேன்.